அரசர் ஒருமுறை தனது அமைச்சர்களையும் வீரர்களையும் அருகிலுள்ள காட்டில் வேட்டையாட அழைத்தார். அவர்கள் காட்டில் இருந்து சிறிது நேரத்தில் ஒரு பயங்கரமான இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்துவிட்டது. அரசனும் அவனது ஆட்களும் மீண்டும் அரண்மனைக்கு செல்லலாம் என முடிவெடுத்தனர். ஆனால் காற்று மற்றும் மழையின் காரணமாக அவர்களால் செல்ல முடியவில்லை. அப்போது அங்கு ஒரு பாழடைந்த மண்டபத்தை கண்டார்கள். அவர்கள் உடனே மண்டபத்திற்குள் நுழைந்து அங்கேயே நின்றனர். மழை நின்றவுடன் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று எண்ணி அங்கேயே காத்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல இருட்ட ஆரம்பித்தது. ஆனால் இடியும் மின்னலும் பலத்த காற்று மழையை நிறுத்தவில்லை. பிறகு வேறு வழியின்றி அந்த மண்டபத்தில் இரவு தங்க முடிவெடுத்தான் அரசன். அரசனும் மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு இடமாக படுத்திருந்தனர். மன்னன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். பின்னர் நடு இரவில் அரசன் கூச்சலிட்டான். மந்திரிகளும் வீரர்களும் சத்தம் கேட்டு அரசனிடம் விரைத்தனர். மந்திரி அரசனிடம் கேட்டான், என்ன ஆயிற்று என்று விசாரித்தார். அப்போது அரசன், மந்திரியாரே, என் காதில் ஏதோ பூச்சி நுழைந்தது போல இருக்கிறது. அது காதுக்குள்ளே கடித்து துன்புறுத்துகிறது. அதனால் தான் நான் கத்தினேன் என்றார். உடனே மந்திரி அரசனின் காதுகளை பார்த்தான். ஆனால் எதுவும் தென்படவில்லை. அப்போது அமைச்சர், மன்னா, ஏதோ ஒரு பூச்சிதான் உங்கள் காதிற்குள் சென்றிருக்க வேண்டும். இந்த காட்டில் கொடிய பூச்சிகள் நிறைய உள்ளது. அதில் ஏதேனும் ஒன்று காதுக்குள் போயிருந்தால் என்ன செய்வது? மன்னா, நாம் உடனே அரண்மனைக்கு சென்று வைத்தியரை வரச் சொல்வோம் என்று கூற, அதை கேட்ட மன்னனுக்கு பயம் வந்துவிட்டது. உடனே அவர்களை வேகமாக கிளம்ப அதிர்ஷ்டவசமாக மழையும் மற்றும் புயலும் நின்றது. பிறகு விரைந்து புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றனர். காதுக்குள் நுழைந்த பூச்சி கொடுக்கும் சித்திரவதையை அரசனால் தாங்க முடியவில்லை. உடனே ராஜ வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். அவன் வந்து அரசனின் காதில் உள்ள பூச்சிகளை அகற்ற சில மருத்துவம் செய்து பார்த்தான். ஆனால் மன்னரின் காதுகள் இன்னும் பூச்சிகள் பறக்கும் உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த வலி அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. ராஜ வைத்தியர் பல நூல்களை பரிசோதித்து சிறப்பு மருத்துவம் செய்து பார்த்தும் எந்த உபயோகமும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ராஜாவின் காதுகளில் ஏதோ பூச்சி நுழைந்து விட்டது. அதனால் அரசன் தாங்க முடியாத வலியை அனுபவிக்கிறார். இப்பிரச்சனையை தீர்க்க நல்ல மருத்துவர்கள் இருந்தால், அரசனின் பிரச்சனையை தீர்த்தால் 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். மேலும் அரண்மனையில் ஆசான வைத்தியராகவும் பதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்டு அந்நாட்டிலிருந்து பல மருத்துவர்கள் வந்தனர். அவர்கள் வந்து மன்னருக்கு பல சிகிச்சைகள் அளித்தனர். இருப்பினும் மன்னரின் உடல் நலத்திலும் அந்த பிரச்சனையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. பல மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்தும் தனது பிரச்சனை தீரவில்லையே என்று நினைத்து கவலைப்பட்டு தனது உடலை இழந்து எலும்பாகவும் தோளாகவும் மாறினார் அரசர். தனது உடல்நிலை மோசமடைந்து வருவதை உணர்ந்த அரசன் நீண்ட நாள் வாழ மாட்டான் என்று முடிவு செய்தான். தன் மகனை அடுத்த அரசனாக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி தன் அமைச்சருக்கு கட்டளையிட்டான். நேரம் பறந்தது. மாதங்கள் பல கடந்தன. இப்போது ராஜாவின் உடல்நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அந்த பூச்சி கொடுக்கும் வலி அவருக்கு இன்னும் இருந்தது. அப்போது அண்டை நாட்டை சேர்ந்த துறவி ஒருவர் அந்நாட்டுக்கு வந்தார். அவர் அங்கு கோவில் தரிசனம் செய்ய வந்திருந்தார். அந்த துறவி மிகப்பெரிய ஞானி என்றும் அவர் சித்த வைத்தியத்தில் மிகவும் கைதேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்ட அமைச்சர் அவரை சந்தித்து அரசனின் நிலைமையை எடுத்து கூறினார். அந்த துறவியும் அரண்மனைக்கு வந்து அரசனை கண்டான். அரசனின் நிலையை கண்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தான். பிறகு அரசனின் அறையிலிருந்து வெளியே வந்து அங்கு நின்ற அமைச்சரிடம் கேட்டார், இவ்வளவு ஆபத்தான நிலைக்கு அரசன் செல்லும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்போது அரசன் தன் வாழ்நாளின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று கோபமாக அரசனின் காதில் விழும் அளவுக்கு சத்தமாக பேசினார். பின்னர் அவர் அமைச்சரிடம், சரி, நடந்தது நடந்துவிட்டது. மன்னரின் உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று துறவி கூறிக்கொண்டிருக்கும் போதே அமைச்சர் குறுக்கிட்டு,
துறவியே, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்வோம் என்றார். அதற்கு துறவி, இந்த நாட்டிற்கு அப்பால் ராஜகோட்டை எனும் நாட்டிற்கு செல்லும் வழியில் மிக செங்குத்தான ஆபத்தான பெரிய மலை இருக்கிறது. அதன் உச்சியில் ஏராளமான நீல மலர்கள் இருக்கும். அந்த செடியின் இலைகளை பௌர்ணமி அன்று சென்று பறித்து வர வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த இலைகள் தான் அரசனை காப்பாற்ற முடியும். தினங்களில் பௌர்ணமி வர இருக்கிறது. எனவே உங்கள் ஆட்களை அனுப்பி அதற்கான வேலையை தொடங்குங்கள் என்று துறவி கூறினார். துறவி பேசியது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மன்னனுக்கோ தான் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று புதுவித நம்பிக்கை அவன் மனதில் எழுந்தது. பிறகு 4 நாட்களில் துறவி கூறிய அந்த மூலிகை செடியை மந்திரி கொண்டு வந்தார். அந்த மூலிகை செடியை தன் கையில் வாங்கிய துறவி அரசனுக்கு பக்கத்தில் அமர்ந்தான். மற்றவர்களை சற்று தள்ளி நிற்க சொன்னார். பிறகு துறவி அந்த நீல பூவை கசக்கி பிழிந்து சில மந்திரங்களை மனதில் கூறிக்கொண்டே அந்த நீரை அரசனின் காதில் ஊற்ற சற்று நேரத்தில் அரசனின் காதுக்கு அருகில் இறந்த பூச்சியை கண்டார். அதை எடுத்து அரசரிடம் காட்டினார். அரசே, இதோ இந்த பூச்சிதான் இத்தனை நாட்களாக உங்களை வதைத்து எடுத்தது. இப்போது நான் ஊற்றிய சக்தி வாய்ந்த மூலிகையால் அந்த பூச்சி உயிரிழந்து வெளியே வந்துவிட்டது. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று துறவி கூறினான். இதை கேட்ட மன்னனுக்கு புது உற்சாகம் பிறந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த சில நாட்களில் அரசர் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார். அரசரின் உடல்நிலையும் நன்கு தேறி வந்தது. தன் பிரச்சனையை தீர்த்து வைத்த அந்த துறவியையும் அவரது சீடர்களையும் அரண்மனையில் தங்க வைத்து ராஜ உபசாரம் செய்தான் அரசன். பின்னர் துறவிக்கு அரசன் 1000 பொற்காசுகளை கொடுத்தார். அதை வாங்க மறுத்து துன்பப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்படி கூறினார் துறவி. பின்னர் அரசன் இப்போது நலமுடன் இருப்பதை அறிந்த துறவி தனது பயணத்தை தொடர அரசனிடம் அனுமதி கேட்டார். அரசன் அவனை பிரிய மனமில்லாமல் துறவியும் அவருடைய சீடர்களும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அப்போது சீடன், குருவே, இதுவரை அந்த அதிசய மூலிகையை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே, மற்றும் அந்த சிறு பூச்சி இத்தனை மாதங்களாக அரசன் காதுக்குள்ளிருந்து ஏன் அவரை மரணம் வரை அழைத்து சென்றது என்பதை பற்றியும் கூறுங்கள் என்று கேட்டான். அதற்கு துறவி சிறிய புன்னகையுடன், அது சக்தி வாய்ந்த அற்புத மூலிகை எல்லாம் ஒன்றுமல்ல, அது மலைகளில் காணப்படும் ஒரு சாதாரண தாவரமாகும். அதுபோல மிகவும் கொடிய பூச்சி என்று எதுவுமே அவர் காதில் இல்லை. அப்போது அவர் காதில் ஏதோ ஒரு பூச்சியில் நுழைந்திருக்கலாம், சிரமங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் சில நாட்களில் கண்டிப்பாக அது இறந்திருக்கும். பிறகு அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிவந்திருக்க வேண்டும் என்று துறவி கூற, அதற்கு சீடன், குருவே, அப்படியானால் இந்த விளக்கத்தை நீங்கள் அரசரிடமே சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யாமல் நீங்களும் ஏன்? அரசர் ஆபத்தில் இருக்கிறார். அந்த மலையின் உச்சியில் இருக்கும் மூலிகையால் மட்டுமே அவரை காக்க முடியும் என்று ஏன் நாடகமாடினீர்கள் என்று கேட்டான். அதற்கு துறவி, சீடனே, அரசனுக்கு இருந்தது மனநோய். அவருடைய காதுக்குள் நுழைந்த பூச்சி எப்போதோ அவருடைய காதை விட்டு வெளியே வந்துவிட்டது. ஆனால் அது அவருடைய மனதிலிருந்து வெளிவரவில்லை. பூச்சியின் உருமல் மற்றும் அது கொடுத்த வலி அவன் மனதுள் ஆழமாக பதிந்தது. பூச்சி இன்னும் நம் காதுகளில்தான் உள்ளது, அது இன்னும் சிரமத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று கற்பனை செய்து அதையே உண்மை என நம்பத் தொடங்கினார். அந்த பூச்சி பயங்கரமான பூச்சியாக இருக்கலாம் என்ற மந்திரியின் அறிவுரையை கேட்ட அரசனுக்கு மனதிலே மிகப்பெரிய அச்சம் உருவாகி இருந்தது. அரசன் தனது தேவையற்ற பயத்தில், தன்னுடைய கற்பனையான பயத்தில் உள்ளார் என்பதையும், அந்த பயமும் கவலையும் தான் அவரது நிலை மோசமடைவதற்கு காரணம் என்பதையும் நான் உணர்ந்தேன். எனவே அவரது மனதில் இருந்த தவறான நம்பிக்கையை உடைக்க முயற்சித்தேன். எனவே சக்தி வாய்ந்த அந்த மூலிகையை கொண்டு நான் அரசரை நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்று அவர் காதில் கேட்கும்படி நான் சத்தமாக கத்தினேன். மன்னனின் மனம் என்னை நம்பத் தொடங்கியது. இந்த துறவி நிச்சயமாக என் உயிரை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை அவர் மனதில் அதிகரித்தது. அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க அவருக்கு 4 நாட்கள் அவகாசம் கொடுத்தேன். அரசருக்கு நான் எப்பொழுதும் மூலிகை செடியை கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தார்.
நானும் அந்த செடியின் சாற்றை பிழிந்து அவர் காதில் ஊற்றினேன். நான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த இறந்த பூச்சியை எடுத்து அரசரிடம் காட்டினேன். அவன் காதில் இருந்த பயங்கர பூச்சி வெளியே வந்தது. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் மனம் நம்பத் தொடங்கியது. அந்த நம்பிக்கை அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அது அவரது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியது. அவரும் பழைய நிலைக்கு திரும்பினார் என்றார் துறவி. அதை கேட்ட சீடன் வியப்பில் ஆழ்ந்தான். இந்த கதையைப் போலவே நம்மில் பலரும் நடக்காத ஒரு பிரச்சனையை, நடக்காத ஒரு ஆபத்தை தமக்கு வந்துவிட்டதாக நினைத்து கொண்டு, இல்லை வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்று கற்பனை செய்து கொண்டு தேவையற்ற பயத்தில் சிக்கிக் கொள்கிறோம். இந்த தேவையற்ற பயம் நமக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது. அந்த குழப்பம் மனக்கவலையை உருவாக்குகிறது. அந்த மனக்கவலை நம்மை நாமே அழித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று உங்கள் வாழ்க்கையில் வராத பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். பயப்படுவதை நிறுத்துங்கள். குழப்பமடைவதை நிறுத்துங்கள். நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே, நல்லதே நடக்கும் என மன தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள். அப்போது குழப்பமும் கவலையும் நீங்கும். மேலும் தேவையற்ற பயமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி. இவள் புண்ணியவதி என்பதை நானும் ஊரும்